இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க நெய் மைசூர் பாக்குங்க. இன்றைக்கி எப்படி சாஃப்டாக மைசூர் பாக்கு நம்ம செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்டியான நெய் மைசூர் பாக்கு நம்ம எப்படி சாஃப்டாக செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1.5 கப்பு இந்த கப்பாலேயே நம்ம வந்து 1.5 கப் நெய் வந்து அளந்து ஊற்றிருக்கேங்க. 1 கப் கடலை மாவு நம்ம வறுத்துக்கலாங்க. மாவு நல்லா வறுப்பட்டதும் நமக்கு நல்ல வாசனை வருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் மாவு நல்லா வறுத்துக்கணும். மாவையும் நெய்யும் நம்ம ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆற வைக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் நம்ம ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 கப் நெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் நெய்யே நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் போட்டு கிண்டும் போது அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் சர்க்கரை போடுறேன். கைவிடாது கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணுங்க. இருங்க செக் பண்ணிடலாம். கம்பி பதம் வந்துடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணுங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவும் நெய்யும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. கைவிடாது நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த 1/2 கப் நெய்யும் நம்ம முழுசாக சேர்த்துட்டோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்தா போதுங்க, திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு அந்த பிளேட்டில் நம்ம ஊற்றி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஊற்றிட்டு நம்ம வந்து மேலே வந்து தேய்ச்சி விட்டுக்குங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. சுவையான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஆஹா, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தீபாவளி ஸ்பெஷலாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பாய்.